அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது தம்ப்லைன்லே போட்டிருப்பேன், 9 வாரம் சாய்பாபாவை இப்படி வணங்கி பாருங்கள், நீங்கள் நினச்சதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். இது உண்மையான ஒரு விஷயங்க. இது நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சாயப்பா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாவே நம்ம சாய்பாபாவை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயங்க. சாய்பாபா கிட்ட வேண்டினது எதுவுமே நடக்காமல் இருந்ததாக கிடையவே கிடையாதுங்க. நம்ம முதல் நாளே என்ன பண்ண போகிறோன்னா, புதன்கிழமையே நம்மளுடைய பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்க போகிறோம். சுத்தம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வியாழக்கிழமைக்கு காலையிலே குளித்து முடிச்சுட்டு சாய்பாபாவுக்கு தேவையான பூக்கள் எந்த பூக்கள் கிடைக்குதோ, இல்லை மஞ்சள் கலரில் கிடைச்சா ரொம்பவே உகந்ததுங்க, அது மாதிரி வாங்கிக்கங்க. உங்ககிட்ட சாய்பாபாவுடைய சிலையாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, அவருக்கு நல்லா பூ அலங்காரம் பண்ணிக்கங்க. அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் அதாவது பாலில் செய்கிறது, மஞ்சள் பொருளில் செய்கிறது, எதுவுமே இல்லைன்னா வீட்டில் பொட்டுக்கடலை இருக்கும் பார்த்தீங்களா, வறுகடலையும் வெல்லமும் கலந்து உருண்டையாக பிடிச்சாலும் சரி, இல்லை ரெண்டுமே கலந்து அப்படியே வைத்தாலும் சரி, இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போகிறோங்க. இதை 9 வாரம் செஞ்சுக்கிட்டே வரும்போது தாங்க நம்மகிட்ட நல்ல விஷயங்கள், நம்ம என்னென்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்குங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கங்க. மஞ்சள் துணி இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியை மஞ்சளில் நனைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சாய்பாபாவை என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அந்த மஞ்சள் துணியில் கொஞ்சம் பெரிய மஞ்சள் துணியாக எடுத்துக்கங்க. அந்த மஞ்சள் துணியில் சாய்பாபாவை அது மேலே வச்சுருங்க. அது மேலே வச்சுட்டு 9 1 நாணயங்கள் எடுத்து அந்த மஞ்சள் துணி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல், வேலை கிடைக்கணும், இல்லை நீங்கள் நினச்சது நடக்கணும், இல்லை படிப்பு விஷயமா, குழந்தைங்க படிப்பு விஷயமா, இல்லை பண விஷயமா, வீடு கட்டணுமா, என்ன உங்களுடைய மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் சாயப்பா கிட்ட வேண்டிக்கங்க. வேண்டிக்கிட்டு 9 வாரம் 2 நெய் விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. அகல் விளக்கில் ஏற்றுங்க. 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே மட்டை தேங்காய்னு அங்கேயே கொடுப்பாங்க. ரொம்ப அதிக விலைலாம் இருக்காதுங்க. 20லேருந்து 25 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். அதை வாங்கி அங்கே நீங்கள் அந்த ஒரு எரியிற ஒரு நெருப்பு ஒன்று எரியுங்க. அதில் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சாய்பாபா கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு நம்பிக்கையோடு வாங்க. இது மாதிரி 9 வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வாரம் செஞ்சு 2வது வாரம் செய்யும் போதே உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவுகள், அதுக்கான ஏதாவது தீர்வுகள் உங்களை தேடி வருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த விஷயத்தை என்ன விஷயமா இருந்தாலும் சாய்பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இது மாதிரி செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் நலமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாழ்க வளமுடன்.